ஒரு காதல். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா, உங்க வீட்ல தங்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலக்கா. அதனால நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். என்னம்மா ஆச்சு? நான் உங்களுக்கு ஏதாவது குறை வச்சுட்டேனா? எதுக்காக மறுபடி ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க? உங்க மேல எந்த குறையும் இல்லக்கா. நீங்க என்ன அன்பா தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா டிபார்ட்மெண்ட் என்ன வேற மாதிரி பாக்குது. என்னை இந்த ஊர்ல தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சூர்யா சார் என்ன ஊருக்கு கிளம்ப சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. என்னமா இது அநியாயமா இருக்கு? உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியலனா சூர்யா சாருக்கு கூட அவங்கள பத்தி தெரியாது? அவராவது அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? நீங்க எங்க வீட்டுல தங்க போறீங்க, அதுல அவங்களுக்கு என்ன வந்ததா? இல்லண்ண, கேம்பை தவிர வேற எங்கேயும் தங்க கூடாதுன்னும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னும் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சூர்யா சாருக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் அவர் என்ன கிளம்ப சொல்றாரு. கயல், 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 என்னாச்சு? கயல், 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 இந்த அளவுக்கு கேக்குறாங்கல்ல, பரவாயில்ல சார், நம்ம டீம்ல சேர்த்துக்கலாம் சார். அப்போ ஒன்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும், பரவாயில்லையா? சரிம்மா, நீ சஸ்பெண்ட் ஆனாலும் இவ்வளோ ஆர்வம் காட்டுற பாத்தியா? அதுக்காகவே உன்னை இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல சேர்த்துக்கிறேன். ஆனா உன்னை டீம்ல ஜாயின் பண்ணலாம் முடியாதுமா. ஜஸ்ட் நீ வேணா வாலண்டியரா இருந்து கத்துக்கலாம். என்ன சூர்யா சார் பார்த்தா தான் கொஞ்சம் சங்கடப்படுவாரு. அதை நான் டீல் பண்ணிக்கிறேம்மா. தேங்க்யூ சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஸ்கிப்பிங் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். யார் லாங் டைம் பண்றாங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். ராஜா, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ் சார். சீக்கிரம் ஆரம்பி. ஸ்டார்ட். ரெடியாம்மா? கயல் சார், ஷூட் இட்.
வாவ் கிரேட். உயிரோட இருக்கேன். என் தலை இருக்காங்க. வெல் டன் கயல். Awesome. தேங்க்யூ சார். அன்பு சார் நீ ட்ரை பண்ணுப்பா. ஓகே சார். கொடுத்து மறுபடியும் எங்க பெட்டாலியனுக்கு கூப்பிட போறேன். ஐயோ சார், வேணாம் சார். நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார். ஏதோ சாப்பிட்ட மிதப்பில் ஓவராக பேசிட்டேன் சார். கையால் இந்த ஒரு வாரத்துக்காவது இங்கே இருக்கட்டும் சார். சாரி சார், சாரி சார். தப்பாக இருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். நான் வரேன் சார். ஹலோ, சொல்லுங்க சார். நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு சார். உன்னை டாஸ்க் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு கேம்ப் விட்டு போ சொல்லிட்டேன். ஆமா சார். சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி சார் டாஸ்க் கொடுப்பீங்க? அதான் நானும் உங்க டீமை விட்டு வெளியே வந்துட்டேனே. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சார்? இப்ப நீ எதுக்கு இந்த கிராமத்தை சுத்திக்கிட்டு இருக்க? அந்த பாய்ஸ் பெட்டாலியன்ல ஜாயின் பண்ணி என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்றதே அவங்க இங்க இருக்க கூடாது, எந்த ஆக்டிவிட்டிஸையும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு பனிஷ்மெண்ட். அதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும் சார். அதனால தான் நான் ஊருக்கு போலான்னு கிளம்புனேன். ஆனா நான் ஊருக்கு போகணும்னு நினைச்சாலும் என்னை விதி விட மாட்டேங்குது சார். என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஏன் சார் பாய்ஸ் பட்டாலியன்ல சேரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? ராகவன் சார் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு என்ன அவரோட டீம்ல சேர்த்துக்கிட்டாரு. நானும் அவர் கூட சேர்ந்து டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீங்க தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்களே, அதுக்கப்புறம் ஏன் சார் என்ன பத்தி கவலைப்படுறீங்க? அனாவசியமா என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க? போறேனே தெரியல. எனக்கு பிரச்சனை இல்ல, நான் செம்மையா இங்கிலீஷ்ல பேசி அசத்திடுவேன். பரவாயில்லையே. ஆனா நீ இங்கிலீஷ்ல பேசி நான் பார்த்ததே இல்லையேடி. ஆமா, நான் இப்ப படிச்சு காட்டுறேன், பார்த்துட்டு சொல்லுங்க. ம். ஏய், அந்த நிஷாவை விட சூப்பரா பேசுறடி. தமிழ்னு பேர் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல பொலந்து கட்டுறடி. எப்படிடி? ஆமாண்டி, எங்களுக்கும் அப்படி சொல்லி கொடுடி. தமிழ். நானும் வேற வழியே இல்லாம தான் மேடம் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் நினைச்சேன் மேடம். ஆனா என்னால சொல்ல முடியல மேடம். சொன்னா எங்க இவரு என்ன கோவப்பட்டு வெறுத்துருவாரோன்னு பயந்து சொல்லாம விட்டுட்டேன் மேடம். நான் எப்படியாவது சொல்லிடணும்னு நினைச்சப்பதான் போலீஸ் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். சார், ஒருத்தரை மட்டும் விசாரிச்சா உண்மை தெரியாது சார். 2 பேரையும் விசாரிச்சாதான் சார் யார் மேல தப்பு இருக்குன்னு உண்மை தெரியும். பெத்தவங்க பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு பாவம் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறா சார். நீயா வாழ்க்கையை இழந்து நிக்கிற? போலீஸ் வேலையை இழந்தது நான். இதுல தப்பு எங்க சார் இருக்கு? அது வந்து சார் வந்தோடனே நான் வர்றேன் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. புடி. ஏய், நினைச்சேன் இது நிஷாவே தான். போன்ல அப்படி வாய் பேசினவ இப்ப நேர்ல பார்த்து பயந்து ஓடுறா. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியறா. சூர்யாவுக்கு கண்டிப்பா பொருத்தமா இருப்பா. சூர்யா கிட்ட இதை பத்தி பேசி தப்பாயிட்டா என்ன பண்றது? இருக்கட்டும்,
எப்படியாவது நிஷாவை தனியா பார்த்து பேசாம போக மாட்டேன். ஹே, அவங்க சூர்யா சாரோட அம்மா தானே? ஆமாடி, கண்டிப்பா அவங்க சூர்யா சாரோட அம்மா தான். அவங்க குரலை கேட்டதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அவங்களும் என் குரலை வச்சு என்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு திடீர்னு அவங்கள பார்த்ததும் ஒரே பயமாயிடுச்சு. அதான் வேகமா வெளியே ஓடி வந்துட்டேன். போச்சு போச்சு, நல்லா மாட்டணும். இவங்க சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடியே சொல்ற? நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். நீ வேற போட்டு கொடுத்துருவாங்கன்னு அது இதுன்னு சொல்லி பயமுடுத்துறியே.